நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவையில் 20 போலீஸ் ஸ்டேஷன்களில் பல்வேறு குற்ற வழக்குகளில் பறிமுதலான வாகனங்கள் ஆண்டு கணக்கில் நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த வாகனங்களை உரிமையாளர்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து மீட்டுக் கொள்ளலாம். குற்ற வழக்குகளில் தொடர்புடைய வாகனங்களை பொது ஏலத்தில் விட போலீசார் முடிவு. உலகையே ஆட்டிப்படைக்கும் அமெரிக்க டாலர் இப்போது தனது சிம்மாசனத்தில் இருந்து கீழே இறங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. டாலர் வீழ்த்த முடியாதது என்ற பிம்பம் உடைந்து வருவதாகவும் அதன் காலம் முடிவுக்கு வருவதாகவும் பேங்க் ஆஃப் அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கை உலக பொருளாதாரத்தை உலுக்கியுள்ளது. அமெரிக்காவின் தற்போதைய நிலை ஒரு வெடிக்க காத்திருக்கும் வெடிகுண்டு போல உள்ளது. காரணம், கட்டுக்கடங்காத கடன் சுமையால் அமெரிக்கா 38 டிரில்லியன் டாலர் கடனில் மூழ்கியுள்ளது. இந்த ராட்சச கடன் சுமை டாலர் மீதான உலக நாடுகளின் நம்பிக்கையை மெல்ல மெல்ல சிதைத்து வருகிறது. இந்தியா தனது அண்டை நாடுகளுடன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் நாடுகளுடனும் இந்திய ரூபாயில் வர்த்தகம் செய்ய ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. தற்போது உலக நாடுகள் அமெரிக்க டாலர் இல்லாமல் தங்களது சொந்த நாட்டு பணத்திலேயே வர்த்தகம் செய்ய தொடங்கிவிட்டன. இது டாலரின் உலகளாவிய அந்தஸ்தை வேரோடு சாய்க்கும் செயல். எப்பொழுது டாலர் மற்றும் முழுதாக வீழ்கிறதோ அன்றுதான் உலக அமைதியின் தொடக்க நாளாக அமையும் என்பது பல நாடுகளின் கருத்தாக உள்ளது. ரம்ஜான் நோன்பு பள்ளிவாசல்களுக்கு தேவைப்படும் அரிசிக்கான மொத்த அனுமதியை வழங்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு அறிவுரை. 800 மெட்ரிக் டன் அரிசி மொத்த அனுமதி மூலம் பள்ளிவாசலுக்கு வழங்கப்படும். அரசுக்கு 28.88 கோடி ரூபாய் கூடுதல் செலவினம் ஏற்படும் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறினார். 2026 AI உச்சி மாநாடு. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாரதத்தின் அடுத்த பாய்ச்சல். நேற்று தொடங்கிய AI உச்சி மாநாட்டில் பல நாட்டு அதிபர்கள் கலந்து கொண்டதும் முதல் நாளிலேயே 70,000 பார்வையாளர்கள் வந்திருந்ததும் சிறப்பான ஒன்று. சர்வதேச மேடைகளில் இந்தியாவின் குரல் இன்று தெளிவாக ஒலித்தது. G20 உச்சி மாநாடு வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இன்று பலம் பொருந்திய இந்தியாவின் செயல்களால் உலகமே உற்று நோக்குகிறது. இந்தியாவில் இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக உள்ளனர். மத தலைவரின் நம்பிக்கை உலகுக்கு ஒரு பதில். கேரளாவை சேர்ந்த மத தலைவர் சையத் இப்ராஹிம் கலீல் அல் புகாரி சமீபத்திய பேட்டியில் இந்தியா ஜனநாயகமும் மதசார்பற்ற அரசியல் அமைப்பு கொண்ட நாடு. இங்கே இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக வாழ்கிறார்கள் என்று உறுதியாக தெரிவித்துள்ளார். ஆனால் இந்திய அரசியல் அமைப்பு அனைத்து குடிமக்களுக்கும் பாதுகாப்பும் நீதியும் உறுதி செய்கிறது. வலுவான நீதித்துறை மற்றும் ஜனநாயக அமைப்புகள் நாட்டை நிலைநிறுத்துகின்றன. இந்த வார்த்தைகள் உலக அரங்கில் இந்தியாவின் மதசார்பற்ற ஜனநாயக அடையாளத்தையும் ஒற்றுமை கொண்ட சமூகத்தையும் எடுத்துக்காட்டுகின்றன. இதற்கான அடித்தளத்தை வலுப்படுத்தி அனைத்து மத மக்களும் பாதுகாப்பாக வாழும் சூழலை உருவாக்கும் தலைமைத்துவத்திற்கு பாராட்டுக்கள் என்று கூறியுள்ளார். இந்தியா தனது ரயில் பாதைகளில் 20% மணிக்கு 130 கிலோமீட்டருக்கும் கூடுதலாக வேகத்தில் செல்லும் வகையில் மேம்படுத்தியுள்ளது. 80% தண்டவாளங்கள் மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளது. திருப்பூர் கணக்கம்பாளையம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் தீபக் மதியம் உணவுக்கு பின் பள்ளியிலேயே மர்மமான முறையில் கண்கள் மேலே போய் மூக்கிலும் காதிலும் ரத்தம் வெளியே வந்த நிலையில் மாணவன் இறந்ததாக மாணவனின் தந்தைக்கு செல்போனில் அழைப்பு சென்றிருக்கிறது. பதறி அடித்து சென்ற மாணவனின் பெற்றோர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிரித்துக்கொண்டே பள்ளிக்கு சென்ற என் மகனை கொன்றுவிட்டார்கள். இந்த மர்மமான இறப்புக்கு சரியான நீதி வேண்டுமென மாணவனின் தந்தை அரசுக்கு கோரிக்கை. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.